இடத்துக்கும் போகும்போது மக்கள் உங்களை எப்படி வரவேற்கிறாங்க சார்? அந்த வரவேற்பை பார்க்கும்போது உங்களால் சில விஷயத்தை ப்ரிடிக்ட் பண்ண முடியும்ல? அது மாதிரி எதனா ப்ரிடிக்ட் பண்ண? இல்லை அங்கே இப்போ எங்கே போனாலும் இப்போ வந்து இந்த கடுமையான வெயிலில் கூட ஒரு உணர்ச்சி பூர்வமாக கோஷம் போட்டு வரவேற்கிறாங்க. இது நான் கடந்த முறை பார்த்தது கிடையாது. அந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக வரவேற்கிறாங்க. ரொம்ப ஆரவாரம் பண்ணுறாங்க, மகிழ்ச்சி அடைகிறாங்க. நம்ம ஏற்கனவே நிச்சயமாக நம்ம வென்றாச்சு, அத்தனை லட்சம் ஓட்டு இத்தனை லட்சம் ஓட்டில் நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் இந்த ஆரவாரத்தை வைத்தோ அல்ல இதை வைத்து நம்ம முடிவு செய்ய முடியாது. நான் மற்ற வேட்பாளர்கள் நான் நிறைய இடம் பார்த்துக்கிட்டே வரும்போது எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, நாங்கள் ஜெயிச்சா செய்வோம் அப்படின்றது. ஆனால் யாருமே சொந்த காசில் செய்வோம் அப்படின்லாம் சொன்னதில்லை. எப்படி சார் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லணும்? அப்படி இல்லை, நாங்கள் வந்து இதை தான் 40 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ 40 வருஷமாக இதே மாதிரி இப்போ 7000 பேர் படிக்கிறாங்க எங்கள் பல்கலைக்கழகத்தில் கட்டணம் இல்லாமல். அது யாருக்கு தெரியாத? அப்படி இன்றைக்கி நேரத்தில் பல வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு 3000 பேர்த்துக்கு மருத்துவம் ஃப்ரீயாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது நாங்கள் பப்ளிசிட்டி பண்ணிக்கிறது இல்லை. ஆனால் இது தேர்தல் நிற்கிறதுனால நான் சொல்ல வேண்டியிருக்கு. பார்த்தீங்கன்னா உங்கள் வேட்பாளர் யார் அப்படின்ற ஒரு தெரியறதுக்கான ஒரு மேனுவல் கைடை எல்லாருக்கிட்டையும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நான் நுணுக்கமாக செஞ்சுருக்கீங்க சார். இதோட பிளானிங்லாம் எப்படி, யார் இதெல்லாம் வந்து மேட் பண்ணது, இல்லை இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்கணும் அப்படின்றது வந்து எப்படி கணிக்கிறீங்க? இல்லை ஒரு தேர்தலில் வந்து நம்மளை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்காக ஒரு நம்மளை பற்றி ஒரு உங்கள் வேட்பாளர் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படி ஒரு புஸ்தகம் போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் பிரச்சாரத்துக்கு அப்படின்னு கிளம்பும்போது உங்களுக்கு சவாலான விஷயங்கள் ஏதாவது இருக்கா சார் இந்த நேரத்தில்? இல்லை, இது ஒரு லைஃப் லாங் இல்லை. இப்போ வந்து இது ஒரு 1.5 மாதம் 1 மாதத்தான வேலை. அது நான் என்னோடய வழக்கமான ரொட்டீன் வேலைகள்லாம் விட்டுட்டு இது வித்தியாசமாக நான் தூங்குகிற நேரம், அதே மாதிரி போய் படுக்கிற நேரம், அதே மாதிரி வந்து மறுபடியும் வெளியே வந்து வேலை செய்கிற நேரம்லாம் நிச்சயமாக அப்போ 2 மடங்கு அதிகரிச்சிருக்கு இந்த வேலை செய்கிற நேரம். விவசாய கடன் தள்ளுபடி, அதுக்கப்புறம் வந்து வங்கிகளில் வைக்கிற நகைகளுக்கு வந்து அந்த மீட்டு கொடுப்பீங்க, இந்த மாதிரி பிரதானமான கோரிக்கைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் மக்கள்கிட்ட பொதுவாக வாக்கு சேகரிக்கிறதுக்காக வைக்கப்படுற கோரிக்கைகள் அப்படின்னாலும் அது யார் யாருக்கு அப்படின்றது டீட்டெயிலாக மக்கள் தெரிஞ்சுக்கணும்ல சார்? அதுக்கு நம்ம அவ்வளோ நேரம் பேசினா நம்ம எல்லா இடத்தையும் போக முடியாது. எனக்கு விரைவாக பேசுனதான் இன்னும் விரிவாக பேசுனா எனக்கு விருப்பம். ஆனால் இப்போ இங்கே இருக்கிற ஆர்கனைசர்ஸ் என்ன பண்ணுறாங்க, சார் இன்றைக்கி 48 பாயிண்ட் இருக்குது, இன்னும் அப்படின்னா நீங்கள் ஒரு அதிகம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம குழு தான் கொடுக்க முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தோட தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்காங்க. அதில் தான் இதெல்லாம் சொல்கிறாங்க. விவசாய கடன் தள்ளுபடி, மாணவருடைய படிப்புக்கான கடன் தள்ளுபடி, அதே மாதிரி 50 லட்சம் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு, 1 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புன்னு அது அவங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையில் இருக்கிறத அதை நம்ம ஷார்ப்பாக சொல்கிறோம். நேரம் எடுத்து அதை விலக்கி சொல்கிறோம், அவ்வளோதான். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்கிறாங்க. யுத்தம் செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीईओ has said people of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.